அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவிடம் ஒரு அடிப்படையான கேள்வி ஒன்றை கேட்கிறார். என்னடா இப்படி இல்லாமல் போய் கேட்பாங்க என்று நமக்கு தொடக்கத்திலேயே எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் அவர் கேட்ட கேள்வி இஸ்ராயல் மக்கள் எல்லோருக்குமே தெரிந்த கேள்வி. ஒவ்வொரு நாளும் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த ஜெபத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த கேள்வி. முதன்மையான கட்டளை அது. குழந்தையை கேட்டால் கூட இறைவன் ஒருவரே, அவரை நம்முடைய முழு இதயத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு ஆற்றலோடும், முழு மனதோடும் அன்பு செய்வாயாக, இதுவே முதல் கட்டளை அப்படிங்கிறது இஸ்ராயல் நாட்டில் இருக்க சின்ன குழந்தைகளோடு சொல்லிடும். நம்ம ஊரில் பிதாசுதன் போட தெரியுமா அப்படின்னு ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? சிரிக்க மாட்டாரா? அதுபோல் இயேசுவிடம், அவர் பெரிய போதகர், அவரிடம் இந்த மறைநூல் அறிஞர் இப்படி ஒரு கேள்வி கேட்குறார். ஏன் இப்படி கேட்குறாரு அப்படின்னா, இவருக்கு சட்டத்தினுடைய அடிப்படைகளே சரியாக தெரியல போல இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த மறைநூல் அறிஞருக்கு, அந்த ஸ்கிரிப்சர் ஸ்காலருக்கு இருக்கிறது. ஏனென்றால் இயேசு பலமுறை சட்டங்களுக்கு ஓவராக மதிப்பு கொடுக்காமல், அதாவது பரிசேயர்களுடைய சட்டங்களை பின்பற்றாமல் அன்பையே மிகப்பெரிய சட்டமாக வைத்து அவர் பின்பற்றியவர். ஆகையினால்தான், போதகரே உங்களுக்கு ரொம்ப அடிப்படையான கட்டளை எதுனா தெரியுமா என்று இவர்கள் கேட்பது ஒரு வேடிக்கையான கேள்விதான். ஆனால் இயேசு அதனால் அஃபெண்ட் ஆகலை, அதனால் அவர் கோபப்படவில்லை. சரி, இவனுக்கும் நம்ம பதில் சொல்லுவோம் என்று அதையே திருப்பி சொல்லுகிறார். ஒரே ஒரு ஐட்டம் இதில் இயேசு இன்க்ளூட் பண்ணுறார், உள்ளே சேர்த்து கொள்கிறார். உன்னுடைய முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு இதயத்தோடும் அன்பு செய்வாயாக, இறைவனை அன்பு செய்வாயாக, ஏனென்றால் இறைவன் ஒருவரே என்பதை முழு மனதோடும் என்று அந்த ஒரு ஃப்ரேஸை இயேசு இங்கு உள்ளே புகுத்துகிறார். முழு மனதோடும் என்றால் என்ன? முழு அறிவோடும் என்று பொருள். இறைவனை நம்முடைய உணர்ச்சிகளால் மட்டுமல்ல, நம்முடைய ஆற்றலால் மட்டுமல்ல, நம்முடைய உடலால் மட்டுமல்ல, இதயத்தால் மட்டுமல்ல, நம்முடைய அறிவாலும் அன்பு செய்ய வேண்டும். அதாவது மூடத்தனமாக இல்லாமல் நம்முடைய அறிவையும் பயன்படுத்தி இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என்பது இயேசு இதில் சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு முக்கியமான கருத்து. அறிவினால் இறைவனை அன்பு செய்வது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இதுதான் உலகத்தில் இருக்க அறிவியல், சயின்ஸ், டெக்னாலஜி எல்லாவற்றுக்கும் அடிப்படை. ஏனென்றால் இறைவன் இந்த உலகத்தை படைத்திருப்பது எப்படி என்றால் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். த கிரியேஷன் இஸ் இன்டெலிஜிபிள் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். அதாவது நம்முடைய அறிவிற்கு விளங்கக்கூடிய வகையில் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சூப்பர் இன்டெலிஜென்ட் ஆன இறைவனால் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த உலகத்தில் இருக்கின்ற அந்த ஆர்டர், சிஸ்டம், இவற்றையெல்லாம் பார்க்கும்பொழுது இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை புரிந்து கொள்ள முடியும் பொழுது அதை நாம் கண்ட்ரோல் பண்ணி, அதை சயின்ஸ், நமக்கு தேவையான டெக்னாலஜிலாம் அதிலிருந்து நாம் செய்து கொள்கிறோம். இவற்றுக்கெல்லாம் அடிப்படை யார்? இறைவனுடைய அறிவு. ஆகினால் வெறுமனே உணர்ச்சியால் மட்டும் இறைவனை அன்பு செய்யாதே. நீ பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம், ரொம்ப படித்தவனாக இருக்கலாம், அதனால் இந்த ரிலிஜன், கடவுள்லாம் எனக்கு தேவையில்லைங்கிற ஒரு முட்டாள்தனமாக பேசாதே. உனக்கு தான் கடவுள் மிகவும் அதிகமாக தேவை. ஏனென்றால் இந்த உலகம் எவ்வளவு அறிவோடு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ உணரும் பொழுது, அந்த அறிவோடு இவ்வளவு படைத்த அந்த இறைவனுடைய அறிவு, அவருடைய இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு அதிகமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அவருக்கு நீ வணக்கம் செலுத்து. எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு அறிவு அதிகமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ இறைவனை தொழ வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய அறிவு உண்மையான அறிவு. இல்லாவிட்டால் அதற்கு பேர் அறிவல்ல, ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்று தான் நாம் சொல்ல முடியும். காட் பிளஸ் யூ.